நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது லிவர் ஃபேட்டி லிவர் இருக்குது. குடிக்காதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வருமா? இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. இதுக்கு நிறைய பதிலும் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக கொடுக்குறேன். இது குழந்தைங்களுக்காக முக்கியமாக இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்நாக்ஸை பேக்காக வாங்கிட்டு வரோம். பேக்கரியிலேருந்து வாங்கக்கூடிய நமக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணது, கலரான கேண்டீஸ், மிட்டாய்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது. இல்லைன்னா சிப்ஸ், இந்த சிப்ஸ் வகைகளை தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸ் டின்னாக இருக்கிறது, பேக்கெட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிசர்வேட்டிவ் உள்ள ஃபுட்ஸ் எதையுமே நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம். நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, பர்கர் சாப்பிட்றாங்க, பீஸா சாப்பிட்றாங்க. இன்றைக்கி இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாலிபாப் அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. இதைத்தான் என் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிற நிறைய பேரண்ட்டை நான் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம வந்து சின்ன பிள்ளையில் கடல மிட்டாய் சாப்பிட்டோம், வேர்க்கடலை மிட்டாய் சாப்பிட்டோம், எள்ளு மிட்டாய் சாப்பிட்டோம், பொரிவிலங்காய் உருண்டைன்னு சொல்லுவோம். இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் மாவாக போட்டு அரைச்சிட்டு கடிக்க கூட முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சுண்டல் செய்து வாங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடையாவது சுண்டல் செய்து கொடுங்க. சுண்டல் வந்து ஒவ்வொரு பருப்பும் வாங்கி வச்சுக்கோங்க. காராமணி பயிறு, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை தனித்தனியாக வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி சுண்டல் வகைகளை நீங்கள் கொடுக்கறதுக்கு பழகுங்க. குழந்தைங்களுக்கு நாம் இன்றைக்கி கொடுக்குற உணவுகள் நாளைக்கு அவங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அந்த தேவையில்லாத உணவுகள், கலரான உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள், அந்த பீஸா, நூடுல்ஸ் வகைகள், நிறைய பிஸ்கட் வந்து குழந்தைங்க டீயில் முக்கி சாப்பிட்றது, க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவாவது கொடுங்க. ஆசைப்பட்றாங்கன்னா எப்போவும் ஒரு வாட்டி கொடுங்க. அந்த பானிபூரி இதெல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கல்லீரலில் ஒரு டாக்ஸினாக தேங்கி குழந்தைகளுக்கே இன்றைக்கி என்ன ஆகுது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, ஃபேட்டி லிவர் பிரச்சனை எல்லாமே வருது. பெரியவங்களுக்கும் வர்றதுக்கான காரணம் இதுதான். இந்த ரீசனை தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக்கோங்க. நன்றி.